முதலமைச்சர் ஸ்டாலின் தனது 73வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது 73வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். 73வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். சீக்கிரம் வா. முதலமைச்சர் ஸ்டாலின் தனது 73வது பிறந்த நாளை முன்னிட்டு மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகிறார், மரியாதை செலுத்தி வருகிறார். கருணாநிதி நினைவிடத்தில் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடன் அமைச்சர் பெருமக்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள்.
முதலமைச்சர் ஸ்டாலின் தனது 73வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இது தொடர்பான மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுடைய 73வது பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை மற்றும் கருணாநிதி ஆகியோருடைய நினைவிடத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தான் நாம பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நினைவிடத்துல பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மற்றும் காவலர்கள் 100 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சரோடு அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நினைவிடத்துல தற்போது வாழ்த்து கூறுவதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கலைஞருடைய நினைவிடத்துல வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல மக்களின் முதல்வர் மனிதநேய நாள் என்ற பூக்களால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவிடத்துல மரியாதை செலுத்தி வருகிறார். முதலமைச்சரோடு பொருளாளர் டி.ஆர். பாலு, ஆர். ஆசா, அமைச்சர்கள் கே. நேரு, சேகர் பாபு, மூர்த்தி, பெரிய கருப்பன், ஆவடி நாசர், சாமிநாதன், அது மட்டும் இல்லாம சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக பெரியார் திடல், கோபாலபுரம் இல்லம், சிஐடி இல்லம் ஆகிய பகுதிகளுக்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்தை பெற இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அண்ணா அறிவாலயம் வரக்கூடிய அவருக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள் தொடர்ச்சியா அவருக்கு நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறாங்க. இதற்காக காலை முதலே அண்ணா அறிவாலய வாசல்ல ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூடிய வண்ணம் இருப்பதை நேரடியா பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.